திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியில் கேடிசி நகர் அப்படிங்கிற பகுதியில நேற்று மாலை 25 வயது மதிக்கத்தக்க ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த இளைஞர் கவின் அப்படிங்கிற பேரு. அவர் ஐடி ஊழியர். அவர் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தமிழகம் முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இன்று காலையிலிருந்து அது ஒரு பெரிய பேசுபொருளாக பல்வேறு ஊடகங்கள்ல செய்தி வெளியே வந்திருக்கு. அந்த கொலைக்கான காரணம் அதை விட பெரிய அதிர்ச்சிகரமானதாக இருந்தது. கவினுடைய உடலை நாங்க வாங்க மாட்டோம் அப்படின்னு அவங்களுடைய தாய் தந்தையர், அவங்களுடைய கிராமம் மிகப்பெரிய அளவுக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு காதல் விவகாரம் அப்படின்னு இதை சொல்றாங்க. அதாவது படுகொலை செய்யப்பட்ட கவின் தன்னுடைய பள்ளி தோழியான சுபா அப்படிங்கிற ஒரு பெண்ணை 7 ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கிறார். கடந்த ஆண்டு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகுது. என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இந்த திருமணத்திற்கு இவங்களுடைய காதலுக்கு இவங்க குடும்பத்தின் தரப்ப யார் தரப்பு, சுபாவினுடைய தரப்புல இருந்து எதிர்ப்பு வருது. ஏன்னா அவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த கவின் தங்களுடைய குடும்பத்துல ஒரு பெண்ணை காதலிக்கிறத விரும்பாத இவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்போஸ் பண்ணி பிரச்சனை ஆயிருக்கு கடந்த வருடமே. ஏன்னா இவங்க 2 பேரு காவல் ஆய்வாளர்கள். மணிமுத்தாறு பகுதியில காவல் ஆய்வாளர்கள். யாரு? சுபாவினுடைய தாயும் தந்தை. அப்படி இருக்கும் பொழுது பல தரப்பு பல முனைகளிலிருந்து இந்த கவினுக்கு பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுடனே இவங்க குடும்பத்திலேயே எப்ப வேண்டாம் நமக்கு விட்டுரு அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லியிருக்கிறாங்க. இந்த பையனும் அதுல இருந்து அந்த பொண்ணு கூட பெரிய பேச்சுவார்த்தை இல்லாம இருந்திருக்கிறான். ஆனால் மீண்டும் மீண்டும் அந்த பொண்ணு இவனை கூப்பிட்டுட்டே இருக்கு. இந்த பையனை கவினை போன் பண்ணிட்டே இருந்திருக்கு. அந்த பொண்ணு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வேதா அப்படிங்கிற ஒரு சித்த மருத்துவமனையில வேலை செய்யறாங்க. இந்த பையன் சென்னையில படிச்சு முடிச்சுட்டு சென்னையில ஐடி ஊழியரா போய் சேர்ந்துடலாம். தூத்துக்குடியில படிக்கும் பொழுதுதான் இவங்களுக்கு 11வது 12வது ஒன்னா படிக்கும் பொழுதுதான் இவங்களுக்குள்ள அந்த காதல் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில சம்பவம் நடந்த அன்னைக்கு நேத்து அந்த சுபாங்கிற பொண்ணு கவினுக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி இந்த மாதிரி நீங்க வா அப்படின்னு. இந்த பையன் தன்னுடைய தாத்தாவை அங்க யாரு இவங்களுடைய மாமனார் இருக்கார் இல்லையா, கவினுடைய அப்பாவினுடைய மாமனார், அவங்கள கூப்பிட்டுட்டு திருநெல்வேலிக்கு மருத்துவமனைக்கு வர்றாரு. ஒரு சிகிச்சைக்காக வர்றாரு. கூட கவினுடைய அம்மா பிளஸ் அவருடைய தம்பி, அவங்களுடைய மனைவி அப்படின்னு ஒரு குடும்பமா கார்ல வர்றாங்க. அப்படி அந்த பொண்ணு எங்களுடைய மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வா, மீன்ஸ் அந்த வேதா மருத்துவமனைக்கு கூப்பிட்டு வாங்குறாங்க. ஆனா இவங்க அம்பாள் மருத்துவமனை அப்படிங்கிற அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மருத்துவமனைக்கு போறாங்க. இப்ப இந்த பொண்ணு சொல்லிதான் இந்த பொண்ணை சந்திக்கிறதுக்காக அந்த பையன் வர்றாப்புல. போன வருஷமே பிரச்சனையானதை சுட்டி காமிக்கிறாங்க. இடையில இந்த பொண்ணு அவர் இல்லாம வாழ முடியாதுங்கிற அளவுக்கு இந்த பையனோட இறுக்கமா இருக்கிறாங்க. இப்ப இந்த பையன் தரப்புல இருந்து இவங்க வீட்டுல இருந்து சொன்னதை மீறி பேசக்கூடிய சூழல் உருவாகுது. அங்க காதல்ல வேற வழி இல்லை. 2 பேரும் குடும்பத்துல இருந்து இது பண்றாங்க வைக்கிறாங்க. மீண்டும் அந்த பேசக்கூடிய சூழல் உருவாகுது. இந்த இடத்துல சுபா சொல்லி இங்க வந்த கவினை சுர்ஜித்னு சொல்லக்கூடிய சுபாவினுடைய சகோதரன் ஃபர்ஸ்ட் போன்ல சொல்றாரு. போன்ல பேசுறாங்க. ஏற்கனவே அந்த பையனும் 2 பேரும் பேசிக்குவாங்க போல. போன்ல சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வா அப்படி சந்திக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் இருசக்கர வாகனத்துல சுஜித் இருசக்கர வாகனத்துல கவினை பாக்குறதுக்கு போறாரு. அந்த அம்பாள் கிளினிக் போறாரு. அப்படி போகும் பொழுது பைக்ல ஏறுங்க உட்காந்து போய் பேசுறதுக்காக போகும்பொழுது போய் பேசுற இடத்துல பேசும் பொழுது இந்த மாதிரி நீங்க தங்கச்சியை விட்டுரு. அப்ப இவர் தீர்க்கமா சொல்றாரு, இல்ல நான் விட முடியாது, 2 பேரும் காதலிச்சுட்டு இருக்கிறோம், அந்த பொண்ணு உறுதியா இருக்கிறாங்க, சுபாவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா நடக்கக்கூடிய கான்வர்சேஷன் அங்க நடக்குது. நடந்து அது வாக்குவாதமாகி என்ன பண்றாரு, கையில் இருந்த ஆயுதத்தை எடுத்து இவரை வெட்டுறாரு. இவர் ஓடுறாரு. கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு மேல போராடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கை துண்டாக்கப்படுது. அப்புறம் கழுத்துல வெட்டு, முகத்துல வெட்டு, துடி துடிச்சு இறந்துடுறாரு இப்படின்னு அங்க சொல்லப்படுகிற செய்தி. இவர் மட்டுமே இவர் முகத்துல மிளகாய் தூள் அள்ளி தூவுறாரு. தூவி அவரை நடைகொலை செய்யறாரு. அதுக்கப்புறம் வெட்டுறாரு அப்படிங்கிற தகவல். இப்படி வரும்பொழுது நாம இன்னைக்கு காலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வக்கீல் அப்புறம் அவங்களுடைய குடும்பத்தினர்லாம் நம்ம என்ன நடந்துச்சுன்னு கேட்கும் பொழுது 7 ஆண்டுகளா காதலிச்சுட்டு இருக்காங்க, நாங்களும் ஒன்றும் சாதாரண பேக்ரவுண்ட் எல்லாம் கிடையாது, அந்த பையன் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறான் அப்படின்னு இவங்களுடைய குடும்ப பின்னணி எல்லாம் சொல்றாங்க. இவங்களுடைய மனைவி அரசு ஆசிரியை, பிளஸ் இந்த கவினுடைய அப்பா ஏக்கர் கணக்குல தோட்டம் வச்சு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலக்கிழார் கிராஜுவேட்டு. அந்த மனைவியினுடைய தம்பி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. மனைவியினுடைய அம்மா மீன்ஸ் இவங்களுடைய மாமியார் கவர்மெண்ட் ஸ்கூலுடைய ஹெச்எம்மா இருந்து ஓய்வு பெற்றவங்க. ஸோ வெல் செட்டில்டான ஃபேமிலி, சொபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழக்கூடிய ஃபேமிலி. அவங்க பிறந்த அந்த கிராமமே பாத்தீங்கன்னா நல்ல படிச்சு அரசு பணிகள் அப்படிலாம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபேமிலி. இப்படி இருக்கிற சூழ்நிலை இவங்களுக்கு சாதி அப்படிங்கிற அடிப்படையை தவிர வேற எந்த அடிப்படையும் இந்த காதலுக்கு எதிராக இருப்பதாக இல்லை. ஒரு ஸ்டேஜ்ல கவின் ஒதுங்குறாப்ல. ஆனா அந்த பொண்ணு
இவங்களை வந்து இந்த கவினை வந்து நிர்பந்திக்கிறாங்க, நீ என்ன விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு மீண்டும் மீண்டும் இவங்களை டார்ச்சர் பண்றாங்க. நேத்தும் கூட வந்து போய் இதை சொல்லிட்டு வர்றதுக்காக தான் முடிவெடுத்ததா சொல்றாங்க. இந்த பசங்க கூப்பிட்டு இவன் இப்படி பண்ண உடனே அதுல ஏதோ இந்த பையன் வெக்ஸ் ஆகி அப்போசா பேசுனதா தான் அவங்க வீட்டு தரப்புல இருந்து சொல்றாங்க. நம்ம இது சார்ந்து உடனடியாக பதிவு தலைவர் டாக்டர் ஐயா வந்து அறிக்கை கொடுத்திருந்தாங்க. நேற்று நள்ளிரவே அறிக்கை கொடுத்திருந்தாங்க. காலையில அந்த அறிக்கைக்கு சில கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போய் பார்க்கும் பொழுது சிலர் வந்து ரொம்ப மோசமா கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. எதுக்கு இந்த வேலை அப்படி இப்படின்னு எல்லாம் சாதி வந்து ஒரு இழிவான ஒரு பார்வையில இது பண்ணியிருந்தாங்க. அவருடைய தந்தை, கவினுடைய தந்தை தனியார் ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருந்த பொழுது இன்னைக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என்னன்னா, நாங்களும் எந்த விதத்துலயும் குறைஞ்சவங்க எல்லாம் கிடையாது, நாங்களும் நல்லா வெளுத்தா இருக்கக்கூடியவங்க தான். திருநெல்வேலி பகுதியில இதுவரை 300 படுகொலைகளுக்கு பக்கம் நடந்திருக்குது. காவல்துறையே சொல்றாங்க. ஒரு படுகொலைக்கு கூட இன்னும் முறையா நீதி கிடைக்கல. என்னுடைய மகனுடைய படுகொலைக்கு முறையாக நீதி கிடைக்கல. நாங்க அப்படிலாம் விட மாட்டோம். ஒரு காலத்திலும் நாங்க வந்து அவருடைய உடலை வாங்க மாட்டோம் நீதி கிடைக்காம. இது நிச்சயமாக அவருடைய தாய் தந்தைக்கு தெரியாம இது நடக்கல. ஏன்னா சம்பவம் நடந்த அடுத்த 10வது நிமிஷத்துல அந்த பையன் பாளையங்கோட்டையில போய் சரண்டர் ஆகிறான். வெல் ட்ரெயின்டு ஒரு கூலிப்படை கூட படுகொலை செய்வதை போல மிளகாத்தூளை தூவுறது, வெட்டுறது, இதுல அவ மட்டும்னு வந்து இது பண்றாங்க. அவங்க அப்பா அம்மா அந்த புள்ளதான் கூப்பிட்டு இந்த பையன் வந்திருக்கான், சோ இவங்களையும் வந்து அந்த வழக்குல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாமையும் அம்மாவையும் அந்த வழக்குல சேர்த்திருக்கிறதா சொல்றாங்க. இப்ப அவங்களை உடனடியாக கைது செய்யணும், பணியிடை நீக்கம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் வந்து அவங்களுடைய கோரிக்கை வைக்கிறாங்க. வீதியில இறங்கி போராட வீதிக்கு வந்துட்டாங்க. இந்த சூழல் அது இடையில ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நாங்கள் வந்து மீன்ஸ் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வந்து விவசாய சமூகம். ஆனால் இந்த கவினை வெட்டி படுகொலை செய்த சுஜித் அவன் மட்டும் செய்யல, கூலிப்படையோட உதவியோட தான் இதை கண்டிப்பா செஞ்சிருப்பான். இது குறித்து சிசிடிவி காட்சிகள் நிச்சயமா இருக்கு, காவல்துறையிட்ட இருக்கு, அதை வெளியிட மாட்டாங்க. 100 விழுக்காடு இதில் பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, ஒரு சமூகமே கூலிப்படை கொலை செய்யக்கூடிய கலாச்சாரமா மாறிடுச்சு, அந்த சமூகமே கூலிப்படையா இருக்கு அப்படின்னு தன்னுடைய பையன் இறந்த, தன் பையனை இழந்த பரிது கொடுத்த அந்த ஆதங்கத்தில் இந்த வார்த்தை வரல. ஏற்கனவே அவரே சொல்றாரு, 300 படுகொலைகள் திருநெல்வேலி சரகத்தில் நடந்திருக்கு, இதுக்கெல்லாம் முறையா நடவடிக்கை எடுக்கல, இதுல ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் கொலை குற்றவாளிகளா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவலை சொல்றாங்க. இவர் சொல்ற அந்த வார்த்தை அது மிகப்பெரிய எச்சரிக்கையாக இந்த சமூகங்கள் எடுத்துக்கணும். ஆனால் அதை கொஞ்சம் கூட உள்வாங்காம இந்த காலத்திலும் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற அந்த பையன், அந்த பொண்ணு ஒரு சுத்தாவில வேலை செய்யறாங்க, ஆனா அந்த பையன் ஐடில 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறான். அந்த ஃபேமிலியே ஹைலி எஜுகேட்டட் ஃபேமிலி, நல்ல ஒரு செட்டிலான ஃபேமிலி. ஆனால் இவ்வளவு தகுதி வாய்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் கூட சாதி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அப்படின்றதோடு அவங்க கடந்து போகாம ஒரு சமூகத்துக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். தன் பையனை பறிகொடுத்த நேரத்திலும் கூட ஒரு சமூகத்துக்கு அந்த தகப்பை எச்சரிக்கை கொடுக்கிறார். ஒரு சமூகத்தையே, அதுல கூட இன்னைக்கு குயிலி நாச்சியார் அப்படிங்கிற பேர்ல ஒரு முகநூல் பதிவு படிச்சிருந்தேன். சும்மா சினிமாவில் வரக்கூடிய சாதி ரீதியான காட்சிகளையும், அற்பத்தனமான எதுக்குமே வழி இருக்காது, ஏழ்மையில இருப்பான், ஆனா அவனுக்கும் சாதி போதை திட்டமிட்டு ஊட்டப்படுகிறது. அதுக்கு இளைஞர்கள் ஹீல்ட் ஆகுறாங்க. 10வது இன்னைக்கு தமிழ் தேசியம் அதுன்னு பேசுறவனுக்கு கூட என்ன சொல்றாங்கன்னா சாதி பெருமை தான் பேசுறான். ஸோ தமிழ்நாட்டுக்கு, தமிழகத்துக்கு, தமிழக மக்களுக்கு தேவை சாதி பெருமை கிடையாது, சமத்துவம் தான் வேணும். எல்லாரும் அண்ணன் தம்பிகள் ஒரே மாதிரியான எண்ண ஓட்டம் தான் வரணும். ஆனா அதை யாருமே இங்க ஊக்குவிக்கல. கடந்த 50-60 ஆண்டு காலமாக ஆட்சி ஆண்டவர்களும் அதை செய்யல. இப்ப புதுசா உருவாகக்கூடிய அரசியலுக்கு வந்தவர்களும் அதை செய்ய தவறுறாங்க. சினிமாவிலும் அதை ஊக்குவிக்கிறாங்க. இதை கண்டிச்சு புதிய தமிழ் கட்சி மிக கடுமையான போராட்டங்களை செய்யறது எல்லாருமே தெரியும். இந்த சூழ்நிலையில இந்த எச்சரிக்கையை புரிந்து கொள்ள வேண்டிய இளைஞர்கள் இந்த காலத்துல இப்படி செய்யலாமான்னு கேட்க வேண்டும், அப்படி கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் நம்ம அந்த தலைமுறையை. ஆனா அவன் பூரா கமெண்ட் செக்ஷன்ல போய் என்ன பண்றான், தன்னை உயர் சாதியாகவே, அந்த சமூகத்துல எத்தனையோ பேர் கூலி வேலை செய்யறாங்க, எவ்வளவு பேர் சாப்பாட்டு வழி இல்லாம இருக்கிறாங்க, இப்ப பிள்ளைக்கு பள்ளிக்கூட ஃபீஸ் கட்ட முடியாம இருக்கிறாங்க, பொட்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுக்க முடியாம இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் நமக்கு தெரியும், நம்ம நட்பு வட்டாரங்கள் எவ்வளவு ஏழ்மையானவங்களா இருக்கிறாங்க. ஆனா அந்த சமூக வலைதளங்கள்ல 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு பட்ட பகல்ல ஒருத்தனை ஒரு காதலை காரணம் காமிச்சு வெட்டி கொலை செஞ்சிருக்கிறான் ஒரு பையன். இதை காட்டு மிராண்டித்தனம், இதை செய்யக்கூடாது, நீங்க காவல்துறை நாடி இருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்தோட நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கலாம், அல்லது உங்க பெண்ணை தட்டி வச்சிருக்கலாம், உங்க மகதான் திருப்பி திருப்பி அந்த பையனை வந்து போன் பண்ணி டார்ச்சர் பண்ணிருக்காங்க, உங்க மகளை கண்டிச்சு வச்சிருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அந்த பையனை போய் ஒரு அருவாள் எடுத்து, இந்த பையனும் சுர்ஜித்னா 2 காவல்துறை ஆய்வாளனுடைய பையன் என்னவா இருப்பான், கண்டிப்பா படிக்க வச்சிருப்பாங்க. அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன, இப்ப அவங்களும் வழக்குல சேர்க்கப்பட்டிருக்காங்க. இனி அவங்க வேலை, அவங்க குடும்பம் என்னாச்சு, இனி அந்த பொண்ணு எங்க போய் பெரிய மகாராணி மாதிரி வாழ வைக்க போறாங்க, எதுவும் கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரியான காதல் திருமணங்கள் என்ன மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடு இந்த விஷயத்துல எடுக்கிறோம். வந்து தலைவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, யாரும் காதலே பண்ணினாலும் நீ முன்னேற வேண்டியது, சமூகத்தை முன்னேற்ற வேண்டியது இருக்கு, நீ போய் காதெல்லாம் பண்ணாதன்ற அளவுக்கு கூட அட்வைஸ் பண்ண முடியாத பொசிஷன்ல இருக்கிறோம். பட் அதையும் மீறி இரு மனது வந்து இணைஞ்சு லவ் பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வரும்பொழுது ஒரு பெண் வேற வழியே இல்லை, எனக்கு இந்த பையனா வேணும் நிற்கும் பொழுது
அவங்கள அந்த பொண்ணை கண்டிக்கிறத விட்டுட்டு போய் படுகொலை செஞ்சு இன்னைக்கு அந்த குடும்பம் எல்லாம் நிக்குது. இதை புரிஞ்சுக்க வேண்டிய இளம் தலைமுறை இப்படி கமாண்ட் பண்றத எப்படி எப்படி நம்ம எடுத்துக்கிறது? காவல்துறை இருக்கு, ஐபி இருக்கு, இவ்வளவு பெரிய அரசாங்க கட்டமைப்பு இருக்கு, சாதியை ஒழிப்பதற்காகவே ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்த திராவிட ஆட்சியாளர்கள் ஆளக்கூடிய இந்த இடத்துல இன்னைக்கு மட்டும் 4 கொலை, அனுதினமும் கொலை என்பதை தாண்டி நாள்தோறும் 4 கொலை வீதம் ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கான மோசமான சூழல் உருவாயிடுச்சு. இனியும் இந்த தலைமுறை, அதுக்குதான் தலைவர் அவர்கள் தேசிய அளவிலான ஒரு அமைப்பு இங்க பரிசோதிக்கணும், திருநெல்வேலி இந்த பக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் கோரிக்கை வைக்கிறது. என்னன்னா சும்மா கிடையாது, யார் மேலும் இருக்கக்கூடிய கோபமோ ஆத்திரமோ கிடையாது, வளர்ந்துகிட்டே போகுது. இதை வளர விடுவது, உளவியலாக ஒரு சமூகம் தான் தான் அப்படின்னு அந்த அகம்பாவத்தோடு இருக்கிறது, படிச்சவன் டிகிரி படிச்ச பையன் அருவாள் எடுத்துட்டு அருவா கலாச்சாரத்துக்குள்ள போறது, வன்முறையை நம்புறது, தான் ஒரு பெரிய சாதிக்காரன்னு தன்னைத்தானே கற்பனை செஞ்சுக்கிட்டு போய் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுவது என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய பிற்போக்குத்தனமான, எவ்வளவு பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய அபாயகரமான இடத்துல இந்த சமூகம் டிராவல் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இளம் தலைமுறைகள் சாதி போதைக்கு ஆட்படக்கூடாது. சாதியின் பெயரால் ஒரு வன்முறைகள் நடக்க தொடங்குச்சுன்னா, இங்க 300 சாதிகளுக்கு மேல இருக்கு. ஒவ்வொரு சாதியும் ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டா என்ன ஆகும்? ரத்த காடா மாறிடும். யாருமே அமைதியா வாழ முடியாது. புசந்த சாதிக்காரன் நினைக்கிறவனும் வாழ முடியாது, எனக்கு கீழ் சாதின்னு யாரும் நினைக்கிறாங்களோ அவனும் இருக்க மாட்டான். அப்போ வன்முறை காடாக அந்த சமூகம் மாறி போயிடுச்சுன்னா எந்த புள்ளிலையும் ஆர்கனைஸ் ஆக முடியாது, எந்த வளர்ச்சியும் எட்ட முடியாது. காவல்துறை, அரசு தரப்பெல்லாம் இதில் மிக கவனம் உண்டு. அதற்காக தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க, நீதிமன்றம் தாமாக முன்வந்து இதை விசாரிச்சு, இதை வெறும் இந்த பிரச்சனைன்னு பார்க்காம இது ஒரு பகுதியினுடைய கேரக்டராக மாறி இருக்கு, இதுக்கு மிகப்பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் ஒரு விஷயத்தை அணுகுறோம். இதில் இனியும் அசால்ட்டா ஏதோ கொலை நடந்துச்சு 2 நாள்ல மறந்து போயிடுவாங்க, இதுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்து இந்த பிரச்சனையை கடந்து போயிடணும்னு நினைக்க கூடாதுங்கிறது தான் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சமூக அமைதியை விரும்பக்கூடிய எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு.